ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதாவது ஏணிப்படி முடிச்சு போட்டு போடுற பேஸ்கெட்க்கும் ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போடுற பேஸ்கெட்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டு பேஸ்கெட்டுமே நம்ம சேனலில் இருக்குது. பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் ட்ரை பண்ணலாம். ஏணிப்படி முடிச்சு போடணும் அப்படிங்கிறவங்க இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறப்ப டக்குன்னு தெரியாது. பட் கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஹைட்டும் கொஞ்சம் கம்மியுமாக தெரியும். பட் இதில் வந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக தான் முடிஞ்சிருக்கும். ஏணிப்படி முடிச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். ஒரு லைனும் ஃபினிஷ் பண்ணும் பொழுது பின்னிட்டு வர லைனும் கம்ப்ளீட் பண்ணுறதும் ஸ்டார்ட் பண்ண லைன் ரெண்டுமே ஈவனாக முடியும். அதில் வந்து ஏணிப்படி முடிச்சு ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஹைட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து ஈவனாக இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் அதாவது டக்குன்னு பார்த்தா தெரியாது, லைட்டாக வந்து மேலே ஹைட்டும் கம்மியமாக தெரியும். ஸோ இது வந்து ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் நான் போட்டிருக்கேன். இது வந்து பிகினராக இருக்கிறவங்க இந்த போல் பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணலாம். சின்ன பேஸ்கெட்டாக ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் போடுறது வந்து ரொம்ப ஈஸி. சரியா, பேஸ் போட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக நம்ம வந்து பின்னி கொண்டு வந்துட போகிறோம். ஹைட்டில் மட்டும் சொருகும் பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிற மாதிரி இருக்கும். பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு பேஸ்கெட்டும் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டால் எப்படி இருக்கும், என்ன டிஃப்ரெண்ட்டு ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த ஃபினிஷிங் மட்டும்தான். சரிங்களா, இதில் வந்து நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணோன்னே நமக்கு வந்து தெரியாது, எல்லாமே ஈவனாக இருக்கும். தெரியுதுங்களா? பட் இதில் வந்து கொஞ்சம் ஹைட்டும், ஏன்னா வந்து ஃபினிஷ் பண்ணுறப்போ வந்து மேலே ஒரு லைன் நிற்கும். அதை வந்து நம்ம இதோட அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சொருகிருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணி சொருகினதுலேயே அப்படியுமே லைட்டாக வந்து ஃபினிஷிங் வந்து தெரியுது. கொஞ்சம் தெரியுது இல்லைங்களா, இந்த இடம் மட்டும், மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறது. பட் எனக்கு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்க்கு வந்து ஏணிப்படி முடிச்சு வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. ஒயிட் கலரில் ரெண்டு ஒயர் கொடுத்துருக்கேன். எனக்கு வேண்டாம், நான் சிங்கிள் கலர்லேயே போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் சிங்கிள் கலர்லேயே போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெண்டு பேஸ்கெட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஏணிப்படி முடிச்சு போட்டிருப்பேன், இது வந்து போடாமல் போட்டிருப்பேன். பிகினராக இருக்கவங்க ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டில் ஏணிப்படி முடிச்சு ட்ரை பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக இந்த ரெண்டு பேஸ்கெட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெண்டு பேஸ்கெட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இதே நீங்கள் பூஜா பேஸ்கெட் மாதிரி ஒரே ஒரு ஹேண்டில் மட்டும் போட்டிங்க அப்படின்னா பூஜா பேஸ்கெட் மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ கொலு வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கெலாம் இந்த பேஸ்கெட் வந்து சரியான அளவாக இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.